ஆயர்பாடியைச் சேர்ந்த ஒரு கண்ணழகியை தான் இப்போது ஆண்டாளும் தோழிகளும் எழுப்புகிறார்கள். 13வது பாசுரம். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். இப்போ இந்த பெண் வீட்டு வாசல்ல பெண்ணை எழுந்துருன்னா உள்ளேந்தவ சொன்னாலாம், நான் இவ்வளவு நேரம் எழுந்து வரலான்னு தான் நினைச்சேன், ஆனா நீங்க தான் குழப்பிட்டேன்னா. என்னன்னு கேட்டா, இதுவரைக்கும் கிருஷ்ணனை குறித்து தானே நோன்பு என்று சொன்னீர்கள், திடீர்னு போன பெண்ணை எழுப்பும் போது மனத்துக்கு நீயான் ராமன்னு சொல்லிட்டேள், ராமன்னா நான் வரமாட்டேன், கிருஷ்ணன்னா வரேன்னா. ஆண்டாள் பார்த்தா, ஏமா இது ஒரு பிரச்சனையாமா, ஒரு ஆள் நீல சட்டை போட்டிருந்தாலும் பச்சை சட்டை போட்டிருந்தாலும் உள்ள இருக்க ஆசாமி ஒருவன் தானே. அது போல நாராயணன் தசரதன் மகனாக அவதரித்த போது ராமன் அழைக்கப்பட்டான், வசுதேவன் மகனாக இப்போது இங்கே வளர்ப்பு தந்தை நந்தகோபன் மகனாக இருக்கும்போது கண்ணன் அழைக்கப்படுகிறான். அப்போ புள்ளின் வாய் கீண்டானை, பகாசுரன் என்ற பறவை கொக்கின் வாயை கிழித்த கண்ணனும் பொல்லா அரக்கனை கிள்ளி கடைந்தானை, பொல்லாத அரக்கனாகிய ராவணனை அப்படி கிள்ளி எறிவது போல முடித்தவனான அந்த ராமபிரானும் இருவரும் ஒருவரே. இதையெல்லாம் ஒரு காரணம்னாக்கி நோன்புக்கு வரமாட்டேன்னு சொல்லாத. அப்போ புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கடைந்தானை கீர்த்திமை பாடி போய். தோபர் நம்ம தோழிகள் எல்லாரும் இருவரையும் இணைத்து இருவருடைய கீர்த்திமை, இருவருடைய கீர்த்தனங்களையும் திருநாமங்களையும் பாடிக்கொண்டுதான், இருவருடைய புகழையும் பாடிக்கொண்டுதான் பிள்ளைகள் எல்லாரும் ஒற்றுமையாக ராமனையும் பாடி கண்ணனையும் பாடி பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார், நோன்பு நோர்க்கும் இடமான பாவைக்களத்துக்கே போயாச்சு. ஆனா பொழுது விடியலையேன்னா உள்ளேந்து பெண்ணு. யாருமா சொன்னது? வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. வெள்ளி அதாவது சுக்கிரன் என்னும் கிரகம் அது உதித்து விட்டது, வியாழம் உறங்கிற்று. வியாழன் பிரகஸ்பதி குரு என்ற அந்த கிரகம் அது அஸ்தமித்து விட்டதுன்னா, அதாவது பொதுவா இந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னா வெள்ளி எழுந்து வியாழம் மறைந்ததுன்னு சொல்லணும். ஆனா திருப்பாவை ரொம்ப மங்களமான பிரபந்தம், எங்கேயுமே அமங்கலமான வார்த்தை ஆண்டாள் யூஸ் பண்ண மாட்டா. அதனாலதான் என்ன பண்ணிட்டா, உறங்கிற்றுன்ட்டா. அதையே இன்னும் கொஞ்சம் மங்களமாவே சொல்லலாமேன்னு வியாழம் உறங்கிற்றுன்னா. அந்த பெண் உள்ளேந்து சொன்னா, ஆமாம்மா இந்த வியாழன் வெள்ளி இந்த கிரகங்கள்லாம் கண்ணுக்கா தெரியும், இந்த கல்யாணத்தின் போது அருந்ததி பாருன்னு சொல்லி வாத்தியார் சொல்லுவார், இந்த மாப்பிள்ளையும் ஆர்வ கோளாறுல தெரியறதோ தெரியலையோ அடுத்து காரியம் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஆமா தெரிஞ்சுதுன்றுவார். அந்த மாதிரி கண்ணனை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல நீங்க பாட்டுக்கு வெள்ளி எழுந்தது வியாழம் உறங்கிற்றுலாம் சொல்றேன்னா, இல்லம்மா புள்ளும் சிலம்பினகான், பறவைகள் எல்லாம் சிலம்புகின்றன ஒலி எழுப்புகின்றன பாத்துக்கோ. ஏன்னா அது எப்படிமா, ஏதாவது டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வரேடா, ஒவ்வொரு பெண் வீட்டு வாசல்லையும் புள்ளும் சிலம்பினகான் புள்ளும் சிலம்பினகான், சரியா நீங்க வரும்போது எப்படி பறவை கத்தும்னா. இவா சொன்னா, நாங்க எதுவும் பிளான் பண்ணல, 6ஆம் பாட்டுல புள்ளும் சிலம்பினகான்னா பொழுது விடிந்ததற்கு அடையாளமாக ஒலி எழுப்பின. 7ஆம் பாட்டுல ஆனை சாத்தன் கலந்து பேசின, ஆண் பறவை பெண் பறவைக்கு டாட்டா சொல்லிட்டு போனது. இப்போ 13ஆம் பாட்டுல புள்ளும் சிலம்பினகான், இறை தேட போன இடத்துல பறவைகள் ஒலி எழுப்புகின்றன. புள்ளும் சிலம்பினகான் போது அரி கண்ணினாய், போதுனா பூ, அரினா வண்டு, போது அரி கண்ணினாய் வண்டுக்குள் இருக்கும், அதாவது பூவுக்குள் இருக்கும் வண்டு போன்ற கண் படைத்தவளே, உன் கண்கள் வண்டை உண்ணும் பூக்கள் என்பேன்னு புதுக்கவிஞர்லாம் சொல்றா பாருங்க. ஆண்டாள் அன்னைக்கே சொல்லிட்டா, ஆண்டாள் தமிழை ஆண்டாள். போதரி கண்ணினாய், ஒரு பூவுக்குள் இருக்கும் வண்டை போன்ற கண்களை கொண்டவளே, குள்ள குளிர குடைந்து நீராடாதே. குள்ள குளிரனா அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்கும்படியாக கண்ணபிரான் என்னும் குணக்கடலிலே குடைந்து அழுந்தி நீராடணும். அவ்வாறு நீராடாமல் பள்ளி கிடத்தியோ, என்னமா நீ பள்ளி கொண்டிருக்கிறாய், உறங்கி கொண்டிருக்கிறாய், பாவாய் பெண்ணே நீ நன்னாளால், இது நல்ல நாள், கண்ணனுடைய அனுபவம் நமக்கு கிடைக்க போகிறது, நல்ல நாள். அதனாலே கள்ளம் தவிர்ந்து கலந்து ஏலோர் எம்பாவாய், தனியா பகவான அனுபவிக்கிறதுங்கிறத கள்ளத்தனத்தை விட்டுட்டு கலை எங்க கோஷ்டியில சேருன்னு அழைக்க இவளும் கோஷ்டியில சேர்றா. இதை இன்னொரு கோணத்தில் தொண்டரடி பொடியாழ்வார், காலத்தால் ஆண்டாளுக்கு பிற்பட்டவர்னாலும் கூட ஆண்டாள் எல்லாம் அறிந்த பிராட்டி தானே, தொண்டரடி பொடியாழ்வாரை நினைவூட்டுவதாகவும் ரசிக்கலாம். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணார், ராமன் கிருஷ்ணன் 2 பேருமே தனக்கு ரங்கநாதன் தான் தர். ஏன்னா ஒரு புறம் என்ன சொன்னார், மாமுனி வேள்வியை காத்து
அவபிரதம் ஆட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. இன்னொரு புறம் வளவிழும் தவளமாட மதுரைமா நகரம் தன்னுள் கவளமால் யானை கொண்ட கண்ணனை அரங்கமாலை. அப்போ ராமனும் இவருக்கு ரங்கநாதன் தான், கண்ணனும் ரங்கநாதன் தான். அப்போ புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் நாம சங்கீர்த்தனம்னு வந்துருத்துனா தொண்டரடி பொடியாழ்வார் தான். மூவுலகு உண்டுமிழ்ந்த முதல்வா நின் நாமம் கற்ற ஆவலை புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. நரகமே ஸ்வர்க்கமாகும் நாமங்கள் உடையன் நம்பி. எத்தனை இடங்கள்ல மொய்த்தவல் வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பேரால் கத்திர பந்துமன்றே பராங்கதி கண்டு கொண்டான் என்று இந்த நாம சங்கீர்த்தன வைபவத்தை பாடினவர் தொண்டரடி பொடியாழ்வார். மேலும் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, சூரியன் உதித்தான், இருள் விலகியது. இவர்தான் திருப்பள்ளி எழுச்சி பாடினார் ரங்கநாதனுக்கு. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கனவிருள் அகன்றது காலையம் புழுதாய். மேலும் புள்ளும் சிலம்பின கான் பெரியாழ்வாருக்கும் சொன்னா, ஏன்னா அவரும் ஒரு நந்தவனம் வச்சிருக்கார், அங்கே பறவைகள் ஒலி எழுப்பின. இங்கே இவரும் தொண்டரடி பொடியாழ்வார், அவர் இருக்கும் இடமே அது திருவரங்கமே ஒரு நந்தவனம் போல, இவரும் நந்தவனம் அமைச்சிருக்கார். வண்டினம் முரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலைன்னு அவரே பாடுகிறார். அப்ப இவருடைய நந்தவனத்திலும் அந்த பறவைகள் ஒலி எழுப்புகின்றன. போது அரிக்கண்ணினாய், போது என்ற பூவை அறிவதிலேயே கண்ணா இருக்கார். போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன்னு புஷ்ப கைங்கரியம் பண்ணி போதை அறிவதிலேயே கண்ணாக இருக்கக்கூடிய தொண்டரடி பொடியாழ்வாரே, குள்ள குளிர குடைந்து நீராடாதே. அந்த அரங்கனுடைய திருமேனி அழகுல அப்படியே நீராடினாராம். பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன் மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோருக்கு அகலலாமேனு அப்படியே அரங்கனுடைய திருமேனி அழகில் நீராடியவராயிற்ற நீங்கள் பள்ளி கிடத்தியோ கடைசியில நீங்க தூங்கலாமா? திருப்பள்ளி எழுச்சி பாடி ரங்கநாதனை எழுப்பி இன்றும் திருமண்டங்குடியில தொண்டரடி பொடியாழ்வார் அவதார ஸ்தலத்துல மூலவர் ரங்கநாதனே நின்ற திருக்கோலத்துல இருக்கார். இவர் திருப்பள்ளி எழுச்சி அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளா ஏன் பாடினதுனால. அப்ப நீங்க தூங்கலாமா? பாவாய், இவர்தான் பாவை. ஏன்னா பாவைனா கற்புக்கரசின்னு அர்த்தம். அரங்கனை பாடியவாயால் வேற பெருமாளையே பாடமாட்டேன்னு பாவையா கற்புக்கரசியாக இருப்பவரே, நீ நன்னாளால், ஏன்னா ரொம்ப நல்ல நாள்ல அவதரித்தவர். மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்துல பகவானுக்கு பிடித்த மார்கழியில் அவதரித்தவர் ஆயிற்றே நீங்கள். கள்ளம் தவிர்ந்து கலை சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம்னு ஆரம்பத்துல அந்த தேவதேவிங்கிற பெண்ணை நாடினாலும் அதை தவிர்த்து பகவான்கிட்ட கலந்தவராயிற்றே. வாருங்கள்னு அழைக்க இவரும் வந்து சேர்கிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.